உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். ரைஸ் குக்கர்ல பல விதமான விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ரைஸ் குக்கர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நார்மலா ஒரு 2 லிட்டர் ரைஸ் குக்கர்ல 1.5 கிலோகிராம் வரைக்கும் வந்து நீங்க ரைஸை வந்து குக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரைஸ் குக்கர்ல உங்களுக்கு 1.8 லிட்டர் கிடைக்குது, 2 லிட்டர் கிடைக்குது, 2.5 லிட்டர் கூட வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க 1.5 கிலோகிராம் அளவுல ரைஸ் குக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்க வீட்ல தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 4ல இருந்து 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அப்படின்ற அளவுல இருக்க மாதிரி நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கண்டிப்பா வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் CRCA மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்టిక్యులர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மேக் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. அப்படி மேக் பண்ணிருந்தா மட்டும் தான் அது குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆனோடான அலுமினியம்ல வந்து மேக் பண்ணிருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா CRCA அப்படின்ற ஒரு அளவுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது ரெண்டுமே நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளியே வந்து உங்களுக்கு பெயிண்ட் கோட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஸ்டீலான மெட்டீரியல் தான். சோ அது நல்லா இருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது கம்பல்சரியா வரும் இல்லையா? சோ அதனால வாங்கும் பொழுதே வந்து நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்ல டாப் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அதாவது க்ளோசிங் ஸ்டேஜ். அதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, அடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா கையில் பட்டுரும், அடியில் நீங்கள் கை வச்சாலும் சூடு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் சைடாக இருக்கும். அதுவும் அந்த மாதிரி க்ளோசிங் லிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கம்பல்சரியாக நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. ஒவ்வொரு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்லையும் சைடு பிரிட்ஜ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி தூக்குறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா மேக் பண்ணிருக்காங்களா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா பாத்திரத்தை நம்ம தூக்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தப்பி தவிர நீங்க கீழே விட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியா உடைஞ்சிரும். சோ அதனால அந்த மாதிரியான விஷயங்களா இல்லாம நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ குக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் பாருங்க. அடுத்தபடியா ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் பாருங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடவே நின்னுட்டு இருக்க முடியாது, வேற எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரா இருக்கு இல்லையா. சோ அதனால விட்டுட்டு போனோம் அப்படின்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகணும். சோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த ரைஸ் குக்கர்ல கண்டிப்பா டீஅட்டாச்சபிள் பவர் கார்ட் தராங்களான்னு பாருங்க. ஒயர் கூடவே சேர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே டஃப்பா இருக்கும் வாஷ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அதனால நீங்க வாங்கும் பொழுதே வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா பாருங்க, டீஅட்டாச்சபிள், அதாவது ஒயரை ரிமூவ் பண்ணி பிளக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. இன் கேஸ் நீங்க இந்த ஃபுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் திறக்காம அப்படியே இருந்தீங்க அப்படின்னா இது ஆறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆறாது. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜியும் நிறைய ப்ராடக்ட்ல என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, அதாவது வார்மாவே இருக்கணும் அப் டு 4 hours வரைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள், அதை தாண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year அப்படிங்கிறது காமன் வாரண்டி. ஒரு சில ப்ராடக்ட்ல வந்து 3 வருஷம் 5 வருஷம் கூட தராங்க. ஸோ அது கம்பெனியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பட் மினிமமா 1 year அப்படிங்கிற கம்பல்சரியான வாரண்டில நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து பார்க்க போறோம். 6th பிளேஸ்ல பிரீத்தில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 1.5 லிட்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாடலா வருது. மல்டி யூட்டிலிட்டி ரைஸ் குக்கர் 1.8 லிட்டர் வருது. மேட் ஆஃப் அலுமினியம் சொல்லிருக்காங்க. வாரண்டி 1 year வரைக்கும் தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2350 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல மார்பி ரிச்சர்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 1.5 லிட்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாடலா வருது. கீப் வார்ம் ஃபங்க்ஷன் தராங்க. கூல் டச் ஹேண்டில் இருக்கு. ஸ்பெச்சுலா அண்ட் மெஷூரிங் கப் அடிஷனலா ப்ரொவைட் பண்றாங்க. வாரண்டி 2 year வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல பட்டர்ஃப்ளைல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 1.8 லிட்டர் ரைஸ் குக்கர் மாடலா வருது. ஒயிட் கலர் மாடல் இது. ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் தராங்க. கீ வார்ம் யுவர் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய ஃபுட் வந்து ஆஃப் பண்ணாலும் கரண்டா உங்களுக்கு அப் டு 4 hours வரைக்கும் வார்மாவே இருக்கும். ஸ்பெஷல் ரப்பர் ஷூஸ் வந்து கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபோம் கிரிப்புக்காக. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2078 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல சௌபாகியால இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 1.8 லிட்டர் ரைஸ் குக்கர் மாடலா வருது. 2 இன்னர் பாட்ஸ் தராங்க. ஆட்டோமேட்டிக்
automatic warm switch functions இருக்கு, removable inner pot and easy cleaning காக தராங்க, strong and lasting build இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1514 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 54 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Panasonicல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாடல் பத்தி பார்க்க போறோம். raw cup of rice பாத்தீங்கன்னா 1.8 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். டோட்டல் வால்யூம் பாத்தீங்கன்னா 4.4 லிட்டர் வரைக்கும் வரும். 5 years keep warm ஃபங்க்ஷன் இருக்கு. ஆட்டோ குக் ஃபங்க்ஷனும் தராங்க. anodized aluminum pan and இட்லி ஸ்டாண்ட் இருக்கு. 2 dish separate pan ஆப்ஷனோட வருது. ஸ்ட்ரீமிங் basket தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2289 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 505 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Prestige ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பத்தி பார்க்க போறோம். கெபாசிட்டி 1 லிட்டர் வரும். கூல் டச் ஹேண்டில் தராங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளோஸ் லிட் இருக்கு. குக் அப் டு 400 grams of raw rice குக் பண்ணும். 5 years வாரண்டி அண்ட் ஈட்டிங் பிளேட்டுக்கு தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1520 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 2069 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazonல பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ப்ராடக்ட் Flipkartல இருக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் நான் கொடுத்திருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபாஸ். யூ ஹேவ் a nice day.